இப்போ கர்நாடகாவுக்கு சமீபத்தில் அவர் செல்லவிருந்ததா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது. அதன் பிறகு வந்து இல்லை இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்நாடக முதல்வரே வந்து சொல்லியிருந்தார். ஒருவேளை அங்கே சென்றிருந்தால் என்ன மாதிரியான சுமூகமான முடிவு எட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரியா இருந்திருக்கும்? காரணமே என்னன்னா, ஒன்று போதுமான தண்ணி அங்கே இல்லை. தண்ணி அதிகப்படும் போது திறந்து விட்றாங்க, ஈஸியாக திறந்து விட்றாங்க, நல்லா ஆறாக பெருக்கெடுக்க விட்றாங்க. தண்ணி இல்லைங்கும் போது தனக்கு ஒரு சேஃப்டி மெக்கானிசம் எடுக்கிறாங்க. அந்த சேஃப்டி மெக்கானிசத்தில் தான் ரெண்டு பேரும் பங்கு பிரிச்சுக்கணும்னு ஒரு சூழல் இருக்குது. அந்த பங்கு பிரிச்சுக்கக்கூடிய குவான்டிட்டியை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத ஒரு சின்ன விகழ்ப்பு இருக்குது கர்நாடக அரசாங்கத்துக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த படம் கூட இவரோட ஜனநாயகம் படத்தை கூட இல்லை வேண்டான்னு மூடி வச்சுருக்காங்க. அப்போ இவங்களே அரசியலாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஜனநாயக படத்துக்கும் காவேரி வாட்டருக்கும் என்ன பிரச்சனை? இப்போ காங்கிரஸ் என்னன்னா, காங்கிரஸ் எங்கேயுமே பாவம் அவங்க வந்து கத்தாழை செடி மாதிரி தண்ணீரே பார்க்காத ஒரு செடியாக பாவம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த காற்றுல வந்த கத்தாழைக்கு விஜய்ங்கிற ஒரு காற்றுலேருந்து வந்த ஒரு ஈரப்பசையை உறிஞ்சு குடித்து இந்த கத்தாழை செடி திடீர்னு ஒரு பூ பூத்துக்கிட்டு நிற்கிறதுங்கிறதுக்காண்டி காங்கிரஸ் வலிமை பெற்று விட்டுறார்கள். காங்கிரஸ் ஆக்டிவாக இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆக்டிவிட்டியில் இல்லாமல் இருக்காங்கிற மாதிரி அனுமானங்கள்லாம் தவறான அனுமானங்கள். ஜோசப் விஜயை எதிர்க்கக்கூடிய மிக வலிமையான சித்தாந்தம் உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால் விஜயோட மிகப்பெரிய எதிர்ப்பதமாக மாறப்போகிறது ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் வந்து அது பாஜகவை தான் இருக்க போதே வழி மற்ற யாருக்கும். அந்த ரஜினி சாரோட கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இது வந்து அமித்ஷாவோட பி டீம் அப்படின்னு தான் திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் பாவம் சீமானவர்களை பி டீம் தான் சொல்லுவாங்க. எதிர்கொள்ள முடியாதுன்னா அவங்க ஈஸியாக வந்து ஒரு மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, களிமண் பூசி மறைப்பாங்கள்ல சில ஓட்டைகளை, அந்த மாதிரி களிமண் பூசி மறைக்கிறதுக்கு அவங்க இந்த பி டீம்ங்கிற ஒரு களிமண் ரெடியாக உருட்டி கையிலே வச்சுருப்பாங்க. ஸ்டாலின் இன்னைக்கு தோற்றத்துக்கு மெயின் காரணமே அதுதான். ஸ்டாலின் அவர்கள் என்ன புரிஞ்சுக்கலைன்னா, இன்னைக்கு இருக்க சமுதாயம் எஸ்பெஷலி இளைஞர் சமுதாயம் வளர்ச்சியான நாடை தான் பார்க்க ஆசைப்படுறாங்களே, உங்களோட வாக்குவாத நாடை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகர் ரஜினி அவர்கள் தொடங்கிய கட்சியின் முன்னாள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் பாஜகவின் முக்கிய நிர்வாகியுமான திருமிகு ரா அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவடைஞ்சது. அதுல பல எதிர்பாராத திருப்பங்கள் வந்திருந்தது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய அளவில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் செஞ்சுருந்தாங்க. அதாவது மாநில தலைவரை வந்து மாற்றுறது, அப்புறம் கூட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பாஜக ஏன் எதுவுமே செய்யறதில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பாஜக அப்போது தொய்வடைஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்ன மாதிரியான நிலவரம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக வந்து எங்களுக்கு வந்து அதிகப்படியான மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் அமைஞ்சிருக்கோம். 22 மாநிலங்களுக்கு மேலே நம்ம ஆண்டுகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி. 18 கோடி உறுப்பினர்களை கொண்டு உலகத்திலே மிகப்பெரிய கட்சியாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே எப்படின்னா பர்பஸ்ஃபுல்லாக தான் அரசியல் பண்ணுவாங்க. ஒரு ஆர்வத்துக்கு அரசியல் பண்ணக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே இருந்ததே கிடையாது. ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குமே ஒரு காரண காரியம் எடுத்து அந்த காரண காரியத்தை எடுத்து எப்படி வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுல முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த வகையில் நீங்கள் நம்ம மோடி அவர்களையும் அவங்க அமித்ஷா அவர்களையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படின்னா அரசியல் வந்து ஒரு நிலைப்பாடு, தமிழகம் வந்து இதுவரைக்கும் திராவிட கட்சி இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்கணுங்கிற மிகப்பெரிய ஆர்வம் தான் எங்கள் கட்சியோட ஒவ்வொரு காரியகர்த்தார்களுக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம். தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாகவே பலகாலமாக இருந்திருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டவசமாக இப்போது திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு தமிழகம், அதுவும் முக்கியமாக திமுக மாதிரி ஒரு வலிமையான திராவிட கட்சி, அதிகமான நாத்திய உணர்வுகளை வளர்க்கக்கூடிய கட்சி, பெரியாருங்கிற ஒரு பேர் இயக்கத்தை வந்து முன்னிறுத்தி தொடர்ந்து ஆன்மீக எதிர்ப்புக்கான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தன்னோட வலிமையை இழந்து இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் அங்கீகாரம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் இன்றைக்கி வெறும் எதிர்க்கட்சி ஸ்தானத்தில் வந்த ஒரு நிலைமையும்
ஆண்ட முதல்வரே தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலுமே இந்த தமிழகம் போனதை பார்த்தோன்னே நாங்கள் எங்களோட மாற்று சிந்தனைக்கான ஒரு காலமாக நாங்கள் நினைக்கிறோம். ஒரு மாற்று சிந்தனையும் சித்தாந்தத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக ஜென்சி வாக்காளர்களோட ஓட்டு, அவங்களோட மனமாற்றம், அவங்களோட தேர்ந்தெடுக்கக்கூடிய எண்ணங்கள், அவங்களோட வாக்கு வலிமை எதை நோக்கி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நாங்கள் மேலும் ஒரு டீப் சீக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு. இப்போ காங்கிரஸ் என்னன்னா, காங்கிரஸ் எங்கேயுமே பாவம் அவங்க கத்தாழை செடி மாதிரி தண்ணீரே பார்க்காத ஒரு செடியாக பாவம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த காற்றுல வந்த கத்தாழைக்கு காற்றுல வந்த ஒரு ஈரப்பசை இருக்குது பாருங்கள், விஜய்ங்கிற ஒரு காற்றுலேருந்து வந்த ஒரு ஈரப்பசையை உறிஞ்சு குடித்து இந்த கத்தாழை செடி திடீர்னு ஒரு பூ பூத்துக்கிட்டு நிற்கிறதுங்கிறதுக்காண்டி காங்கிரஸ் வலிமை பெற்று விட்டார்கள். காங்கிரஸ் ஆக்டிவாக இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆக்டிவிட்டியில் இல்லாமல் இருக்காங்கிற மாதிரி அனுமானங்கள்லாம் தவறான அனுமானங்கள். ஏன்னா இது காஞ்சு போன ஒரு செடி, என்னைக்கோ பூத்த ஒரு பூ, ரொம்ப வருஷமாக 60 ஆண்டுகளாக பூக்காத ஒரு பூச்செடிக்கு விஜய் அவர்களோட ஆசீர்வாதத்தில் சின்னோடு பூ பூத்ததில் அந்த மனமகிழ்ச்சியில் மாற்றங்களை உருவாக்கி அது சம்பந்தமாக நடக்கிறது. ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு எம்பி வேறு அடைஞ்சிட்டாங்க. விஜயோட புண்ணியத்தில் ஒரு எம்பியும் அடைஞ்சிட்டாங்க. அதனால் அவங்க நடக்கிற ஆக்டிவிட்டியை பார்த்தோன்னா பாரதிய ஜனதா கட்சி செயல் இல்லை, அவங்க செயல்படலை அப்படிங்கிற ஒரு காரண காரியத்துக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வலிமையோட திராவிட கட்சி இல்லாத ஒரு தமிழகத்தை எப்படி ஒரு அணுகுமுறையில் வரப்போகுதுங்கிறத காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது அவங்க செயல்படுறத பார்த்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இப்போ இருக்கிறத மட்டுமே பார்த்து தீர்மானிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சொல்ல விடவும் செயல் தானே அங்கே பேசும். அப்போது நீங்கள் சொல்கிறத விடவும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செயல் அங்கே பண்ணிகிட்டே இருந்தால் தானே ஓகே இவங்களுமே ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்கும். கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் கவனிச்சு பாருங்கள், மம்தா பானர்ஜி அவர்களோட கோலோச்சி இருந்தாங்க, உச்சபட்ச கோலோச்சி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மைனாரிட்டியில் முக்கியமாக இஸ்லாமிய சமுதாயத்தோட மிகப்பெரிய வாக்கு வங்கி அவங்க கையில் இருந்தது. அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாங்க. ஒரு கம்யூனிசத்தையும் காங்கிரஸையும் 1% கூட வெற்றி அடைய விடாமல் பல ஆண்டுகள் அந்த பூமியை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான மம்தா பானர்ஜி அவர்களே இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சி வங்காளத்தில் மாற்றி அமைச்சிருச்சு கதையை. ஸோ அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. வெகு விரைவில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எதையுமே ஒரு ஆழமாக யோசித்து செயல்படக்கூடிய கட்சி. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் திங்க் டேங்கஸ் ஜாஸ்தி. பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரத பிரதமரை சுற்றி ஒரு 200 திங்க் டேங்கர்ஸ்க்கு மேலே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரோட மட்டுமே ஐஐடி, ஐஎம்ஓ இது மாதிரி மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அவரோட சேர்ந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாகவும் பார்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு வலிமையான இயக்கம், அந்த இயக்கத்துக்கு பின்புலத்தில் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொருட தன்மையும் அந்த அந்த மனோபாவம், ஒரு மண்ணோட மனோபாவம், மொழியோட தீர்க்கமும் இதெல்லாம் யோசித்து தான் செயல்படுவாங்க. அந்த ஆங்கிள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸும் ஒரு தெளிவான சித்தாந்தத்தை உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்க பிஜேபியிலையும் தலைமையில் டெல்லியில் நிறைய விஷயங்களை யோசித்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசத்தை காமிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜோசப் விஜயை எதிர்க்கக்கூடிய மிக வலிமையான சித்தாந்தம் உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால் விஜயோட மிகப்பெரிய எதிர்ப்பதமாக மாறப்போகிறது ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் அது பாஜகவை தான் இருக்க போதே வழி மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பே இருக்காது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். அண்ட் இதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கீங்க, திராவிட கட்சிகள் ரொம்ப காலமாக ஆண்டுட்டு இருந்தாங்க, இப்போ அந்த நிலை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது நீங்கள் வெற்றியாக பார்க்குறீங்களா? பாஜகக்கான வெற்றியா? இது ஒரு விதமான வெற்றின்னு பார்க்குறதோட நிறைய போராட்டத்துக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. நாங்கள் நிறைய போராட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் போச்சுல்ல. விஜய் அவர்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக 2 பெரிய கட்சிகளை அகற்றிட்டு போயிட்டாரே. அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபீல்டு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சுல்ல. இப்போது அதாவது என்ன இருந்தாலும் திராவிட கட்சியில் திமுக நிறைய ஒரு மாதிரி கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, பல வலிமையான சித்தாந்தங்களையும் கொள்கையும் எடுத்து போகிற கட்சி தான் அவங்களெல்லாம் அகற்றுறதுங்கிறது அவ்வளோ சாமானியமாக ஈஸியாக இருக்காது. ரெண்டாவது, எப்போதுமே நாங்கள் ஆன்மீக பார்வையில் நாங்கள் இருக்கிறதுனால இந்த ஆன்மீக எதிர்ப்பே ஒரு காரணம் காமிச்சிடுறது.
மத்திய அரசை ஒன்றியம்னு சொல்கிறது, மத்திய அரசு செயல்பாடு எல்லாத்தையுமே குறை சொல்கிறது, அனுசரித்து போகிறதில்ல. ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க ஆட்சியும் பாஜகவும் ரெண்டுமே நேர் எதிரான ஆட்சி அமைப்பில் இருந்தால் கூட ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் போல் ஒரு இணக்கமான போக்கில் தன்னோட மாநிலத்தோட நன்மைக்கும் நலனுக்காக வேண்டி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்க பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை வித்தியாசம் இருந்தால் கூட நாட்டோட மக்கள் அந்த அந்த பர்டிகுலர் மாநிலத்தோட நலன் என்னவோ அதை நோக்கி செயல்படுறாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் அதை நோக்கி செயல்படவே இல்லை. அவரோட மிகப்பெரிய தோல்வி கூட இதுவும் ஒரு காரணம் தான் எங்களோட கணிப்பு. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி திமுகங்கிற ஒரு நேர்பதமான கொள்கை உள்ள ஒரு கட்சியை எதிர்த்து செயல்படுறதை காட்டிலும் விஜய் எதுக்கிறது, ஜோசப் விஜய் எதுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான நிகழ்வாக நடக்குங்கிறது தான் காலம் உங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லும். ஓகே சார், இப்போ திராவிட இயக்கங்கள் விழுந்துட்டாங்கன்ற மாதிரி உங்களுடைய பேச்சில் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விஜய் அவர்களும் கொள்கை தலைவராக பெரியாரை தான் வச்சிருக்காரு. அவருமே திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றாரோ அப்படின்ற ஒரு சித்தாந்தம் தான் அவருடைய கொள்கையிலும் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ப்ளஸ் கொள்கை எதிரியாக பாஜகவை தான் சொல்கிறாருன்னும் போது திமுகவுடைய சாயல் அங்கேயும் இருக்குதுன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது. வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக திராவிட மண்ணுன்னு ஒரு பொது போர்வையை போத்திட்டாங்க. இந்த மண்ணில் இந்த மாதிரி திராவிடங்கிற விதையை விதைச்சிட்டு பெரியாருங்கிற ஒரு பெரிய, நான் சொல்ல விரும்பலை, ஒரு செடியை, அது என்ன செடின்னு நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கோங்க, அந்த செடியை வளர்த்து விட்டுட்டாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா யார் எது பண்ணாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதை தழுவல் பண்ணாமல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். விஜய் அவர்களுக்கும் அந்த சிரமம். அதனால தான் விஜய் என்ன பண்ணார், அவரோட ஆன்மீக எதிர்ப்பை ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டார். பெரியாரோட கடவுள் கொள்கையில் நான் ஏற்றுக்க மாட்டேன், அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு அதிலே கிட்டத்தட்ட 50% பாஜக வெற்றி அடைஞ்சிருது. அந்த இடத்துல பாஜக 50% வெற்றி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், நிறைய முகங்கள் எடுத்துக்கிறார். அவர் அண்ணாதுரையும் சொல்லிக்கிறாரு, அதுக்கப்புறம் அம்பேத்கரையும் எடுத்துக்கிறாரு, அப்புறம் வேலு நாச்சியார், இது மாதிரி எல்லாரையும் எடுத்து செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவரோட பார்வை ஒரு சமத்துவமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு கணிப்பில் தான் அவர் செயல்படுறாரே ஒழிய அவர் இன்னும் அவருக்குன்னு ஒரு மிஷன் கிரியேட் ஆகிருக்கானா இன்ன வரைக்கும் இல்லைங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு மிஷன் வேணும். அந்த மிஷன் அவருக்கு இன்னும் தெளிவான சித்தாந்தத்துக்கு விஜய் அவர்கள் வரலைங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஓகே, அப்போ பெரியாரை தொடாமல் இங்க அரசியல் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு முயற்சிக்கிறாங்க, எத்தனிக்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு பெரியாரை வச்சு ஒரு வெஹிக்கிள் ஓடுறதுக்கு ஒரு பெரியாருங்கிற ஒரு கிரீஸ் தேவையாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சுழற்சி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காட்டி பெரியாரை பயன்படுத்திக்க. ஏன்னா பெரும்பகுதி தமிழ் மக்கள் மனசில் பெரியாருங்கிறவர் ஒரு கேட்ச் மெமரியில் இருக்கார். எல்லார் மனசுலையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவரை யூஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு வசதியாக இருக்கிறதா என்றாங்க. அதுவும் தப்பு. அது பாருங்கள், காலம் கடக்க அதில் கொஞ்சம் நிறைய இப்போ அப்படி பார்த்திங்கன்னா பெரியார் சிலையை இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி பெரியார் சிலையை ஒரு கோயில் வாசலில் இருக்கிறதை எடுக்கணுங்கிற முடிவு எடுத்து அது மாதிரி இது மாதிரி கால சுழற்சி என்ன ஆயிரும்னா தொடர்ந்து என்ன ஒரு வேற்று சிந்தனைக்கு வந்துடும். அது இன்றைக்கி இருக்க காலச்சக்கரத்தில் இன்றைக்கி இருக்க குழந்தைகளோட மனோபாவம் மன இயல்பு மாற்றம் இருக்கிறதுனால இந்த இளைஞர்களை அனுசரித்து போகணுங்கிற ஒரு அரசியல் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னடைவுக்கு போயிட்டே போய் நிறைய டெக்னாலஜி விஷயங்களை முன்னெடுப்பாக போக ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜில். அதனால தான் சோஷியல் மீடியா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஒரு எலெக்ஷனில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க சொல்கிறோம். ஓகே, அந்த அதே மாதிரி சொல்கிறீங்க, அவர் பெரியாரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆன்மீக ரீதியாக நான் பெரியாருடைய கொள்கையில் மறுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுலேயே 50% வெற்றி அடைஞ்சிட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் இந்த விஷயத்துலேருந்து இன்னொரு கேள்வி வருது சார். ஸ்டார்டிங்லேருந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே பின்னாடி பாஜக இருந்து இயக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ பாஜக 50% வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்லும்போது இந்த கேள்வியும் தொடர்ற மாதிரி இருக்கே, அதாவது பின்னாடி பாஜக இருக்கோ? இன்னொரு பார்வை இருக்குது. அதாவது பாஜக வெர்சஸ் ஜோசப் விஜய் அப்படின்னு வரும்போது நாங்கள் 50% வெற்றி அடைஞ்சிடறோம். அவர் கடவுள் மறுப்பு விஷயத்தில் சொன்னதில்லை, அதில் 50% எங்களுக்கு பெனிஃபிட். ஓகே, பாஜக தான் விஜய் அவர்களை இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் எப்போதுமே திராவிடத்தில் மெயினாக திமுகவுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா யாரோட வலிமையும் வளர்ச்சியும் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பாஜகவோட பி டீம்னு சொல்லி அவங்கள சிறுமைப்படுத்துறதுக்கான முயற்சி தொடர்ந்து பண்ணுவாங்க. அது திமுகவோட நேரேட்டிவ். திமுக தொடர்ந்து இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அன்னைக்கு நாங்கள் ரஜினி சாரோட கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இது அமித்ஷாவோட பி டீம்,
அப்படின்னு தான் திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் பாவம் சீமானவர்களை பி டீம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்னென்னா, எதிர்கொள்ள முடியாதுன்னா அவங்க ஈஸியாக வந்து ஒரு மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, களிமண் பூசி மறைப்பாங்கள்ல சில ஓட்டைகளை, அந்த மாதிரி களிமண் பூசி மறைக்கிறதுக்கு அவங்க இந்த பி டீம்ங்கிற ஒரு களிமண் ரெடியாக உருட்டி கையிலே வச்சுருப்பாங்க, டக்குன்னு வச்சு மூடிடுவாங்க. இதுதான் அவங்களோட பழக்கம். இது பொய்த்து போயிடுச்சுல, இப்போ இதெல்லாம் பொய்த்து போயிடுச்சுல. இப்போ அவர் தனிச்சையாக தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். ஒன்றும் விஜய் அவர்கள் வந்து சார்ந்து செயல்படுறதோட அணுகுமுறை ஒன்றும் இல்லை, இணக்கமாக செயல்படுறாரு, சார்ந்து செயல்படலை. அது அவர் வெளிப்படைத்தன்மையோடு தானே இருக்கார். நாங்களும் அவரோட அரசியல் அமைப்புலேயோ ஆட்சி பொறுப்புலேயோ நாங்கள் போய் எந்த விதமான இடர்பாடுகளும் செய்யலை. அதுக்கு ஒரு முக்கிய நிகழ்வு வந்து இப்போ அவங்க சீஃப் செக்ரட்டரி ரெக்கமெண்டேஷன் 6 மாதத்துக்கு அவரை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணதில் கூட எந்த இடர்பாடும் மாநில அமைப்புலேருந்து செய்யவே இல்லையே. ரெக்வஸ்ட் வந்து அடுத்த நிமிஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருச்சே சீஃப் செக்ரட்டரிக்கு. அப்போ ஒரு இணக்கப்போக்கு இருக்கிறது சந்தோஷம் தானே. இப்போ நேற்று கூட மெட்ரோலாம் போய் பார்த்துட்டு வர்றாரு. ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான். ஏன்னா மெட்ரோ வரணும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமரோட மிகப்பெரிய தொலைநோக்கே என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ரயில் போக்குவரத்து வந்து ரொம்ப சிறப்பாக அமையணுங்கிறதுனால தான் புல்லட் ட்ரெயின் வரைக்கும் நம்ம பேசுகிறோம். இப்போ புல்லட் ட்ரெயின் பங்களிப்பு கூட நம்ம தமிழ்நாடுக்கும் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ இன்றைக்கி கூட ஒரு புது பர்மிஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட்டில் ட்ரெயின் ஒரு கிட்டத்தட்ட 179 கிலோமீட்டருக்கு பாண்டிச்சேரி கடலூர் வரைக்கும், சென்னை டு பாண்டிச்சேரி கடலூர் வரைக்கும் ஒரு ரயில் பாலம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு இணக்கமான டபுள் இன்ஜின் சர்க்காருக்கான ஒரு முத்தாய்ப்பாக இன்றைக்கி விஜயோட அரசாங்கம் செயல்படுதுன்னு நினச்சி வேணால் நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அது காலம் போகணும், நம்ம இன்னும் பார்க்கணும். அது அரசியல் ரீதியாக என்ன ஆகுங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி போக்கு வந்து அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் விஜய் அவர்கள். அரசாங்கம் செயல்படுத்தணும். நம்ம புதுசாக வந்திருக்கோம், நம்ம நாட்டு நம்ம தேசத்தில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ் மக்கள் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதாவது பலாபலன்களை நம்ம செய்யணுங்கிற அவருக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் ஒரு இணக்கம் வேணும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த ஆற்றலோடு செயல்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஒரு பக்கம் அதாவது 2 கேள்விகள். ஒரு தரப்பு இப்படி சொல்றாங்க, அதாவது பாஜகவோட இவர் இணக்கமாக தான் இருக்காரு, பாஜகவோட ஒரு பி டீம்னு நீங்க சொல்றது போல அந்த ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்லல, நீங்க சொன்னீங்க. இல்ல, அந்த ஒரு பார்வை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இன்னொரு தரப்புல இருந்து. ஒரு தரப்பு வந்து இவர் பாஜகவை வந்து எதிர்க்க பயப்படுறாரு, பாஜக வந்து தொடர்ந்து ஆளுநருடைய வழிகாட்டுதலின்படி இன்னொரு களிமண் பயப்படுறாருங்கிற இன்னொரு களிமண் எடுத்து பூசுவாங்க. எங்க ஆளுங்க அந்த திமுகவில் ஒரு நிறைய களிமண் உருண்டை வச்சிருப்பாங்க, தேவைப்படமெல்லாம் அந்த களிமண் உருண்டையை விட்டு போட்டுருவாங்க. ஓகே, அதுதான் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆளுநரை வச்சு மிரட்டுறாங்க. ஆனால் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து குரலே கொடுக்க மாட்டுறாரு. அப்போ பாஜகவுக்கு பயந்து வந்து செயல்படுறாரு இவர். இப்போ இணக்கமாக இருக்கிறன்னு இவர் சொல்கிறது வந்து இந்த இடத்துல வந்து எங்கே இணக்கமாக இருக்கிறாரு? குரல் கொடுக்கலைங்கிறது அவர் இயல்புலே அவர் அதிகமாக குரல் கொடுக்கறது இல்லை, சாஃப்டாக தானே இருக்கார். அவரோட பார்வை போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம ஒரு 70 நாளுக்கு மேலே பார்க்குறோம். அரசியலில் அவரை அரசாங்கத்தில் பார்க்குறோம். அரசியல்வாதி அரசாங்கத்துக்கு போய் ஒரு தலைமை பொறுப்பில் சீஃப் மினிஸ்டராக இருந்து செயல்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதிகமாக அவர் தன்னோட குரலை வெளிப்படுத்துறதில்ல. அது அவரோட மேனரிசமாக கூட இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக வந்து விஜய் வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸோட இவர் வந்து இப்போ இணக்கமாக போனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்துருச்சு. அதனால வந்து பாஜக வந்து தொடர்ந்து ஆளுநர் வச்சோ இல்லை வேறு விதங்களில் வந்து தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய்க்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அப்படி எதுவும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொந்தரவு கொடுக்குறதுங்கிற கான்செப்டே மோடிஜி அவர்களுக்கு இல்லை. ஓகே, நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 356 இது வரைக்கும் நாங்கள் கொண்டாந்ததில்லை. 12 ஆண்டுகளில் 356 கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய மாநிலங்கள் இருந்தது. அந்த மாதிரி முயற்சியெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. அதில்னா ரொம்ப பண்பை, அதாவது இந்த இறையாண்மையை வந்து நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த முயற்சியெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. ரெண்டாவது, எப்போதுமே ஒரு இணக்கப்போக்கை எடுத்துகிட்டு போய் செயல்படுத்தணும் தான் நம்ம நினைக்கிறோம். நித்தி ஆயோக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா பழைய முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வேணும்ன்ட்டே அதில் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் நித்தி ஆயோக்கில் அந்த அரசியல் பண்ணார். அந்த மீட்டிங் போனார், நல்ல பங்களிப்பு பண்ணார். நான் போய் இத்தனை $1 ட்ரில்லியன் ஸ்டேட்டாக அதை மாற்றுவேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தேன். ஸ்டாலின் அவர்கள் என்ன அரசியல் செஞ்சார்னு நினைக்கிறீங்க? அவர் போகலையில, நித்தி ஆயோக் நிகழ்ச்சிக்கு போகாமல் தவிர்த்தார்ல. கடைசி ஆண்டு போனார், கடைசி தானே போனார். மற்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் போகாமல் அது ஒரு பிடிவாதம் பண்ணி அது ஒரு
ஸ்டாலின் இன்னைக்கு தோத்ததுக்கு மெயின் காரணமே அதான். ஸ்டாலின் அவர்கள் என்ன புரிஞ்சுக்கலைன்னா, இன்னைக்கு இருக்க சமுதாயம், எஸ்பெஷலி இளைஞர் சமுதாயம், ஓகே. வளர்ச்சியான நாடை தான் பார்க்க ஆசைப்படுறாங்களே, அவங்களோட வாக்குவாத நாடை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாக்குவாதத்துக்கு, அந்த வாக்குவாத என்டர்டெயின்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. இன்றைக்கி அரசியல்வாதிகிட்டேருந்து வாக்குவாதத்தை அவங்க எதிர்பார்க்கல, வளர்ச்சியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் அவர் ஃபெயிலியர் ஆனார் ஸ்டாலின். அவர் வாக்குவாதத்திலே இருந்தார் வழிய வளர்ச்சியை நோக்கி இல்லை. அவர் வளர்ச்சியை நோக்கி இருந்திருந்தாருன்னா இந்த பின்னடைவு அவருக்கு நடந்திருக்காரு. ஏன்னா மக்கள் பார்வையில் வளர்ச்சியை நோக்கி இருக்கு. இவர் நிறைய வளர்ச்சிக்கான பதவியை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு வந்திருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி தொடர்ந்து இப்போ ஒரு இணக்கமான போக்கு பாரதிய ஜனதா கட்சியோட வச்சிருக்காருன்னு நான் சொல்கிறதுக்கு வரல. ஒரு மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்க போக்கு வேணுங்கிறதுல ஒரு தெளிவான சித்தாந்தத்துக்கு அவர் வந்துட்டாருங்கிறது அவரோட கரண்ட் செயல்பாடுலேருந்து நல்லாவே தெரிய வருது. ஓகே சார். இது நல்லது. தமிழ் மக்கள் நம்மளை மாதிரி தமிழர்களுக்கு நல்லது தானே இது. அரசியல் வாக்குவாதங்கள் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அரசியல் வில்லுப்பாட்டு எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை வளர்ச்சி தானே. அதை கொண்டு வரக்கூடிய முயற்சி எந்த அரசாங்கம் எடுத்தாலுமே அந்த அரசாங்கத்து மேலே ஒரு விதமான மதிப்பீடு நம்ம எல்லாருக்குமே வந்துடும். ஓகே. இப்போ சொல்லியிருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக தான் தொடர்ந்து குரல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் மேகதாது அணை குறித்து எல்லா கட்சியிலிருந்தும் பேசும்போது பாரதிய ஜனதா கட்சி குரலே கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அட் த சேம் டைம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்பூஷன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது சர்ச்சையாயிருக்கு. அதுக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு விமர்சனமும் வைக்கலையே, ஏன் இதை சுட்டி காட்டலன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி சொல்கிறதுக்குள்ள நேற்று எங்கள் மாநில அளவில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. பொறுப்பாளர்கள் எல்லாரையும் அழைச்சி மூத்த தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அதில் 3 தீர்மானங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் மெயின் தீர்மானமே இந்த மேகதாது விஷயத்தை பற்றி தான் மெயின் தீர்மானம் இருக்குது. அது பப்ளிக்காக எங்கள் மாநில தலைவர் நயினார் அவர்கள் இப்போ வெளிப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை வெளிப்படுத்தியிருக்கலாம், நம்ம இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்க நேரத்தில் கூட அவர் வெளிப்படுத்தியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற செயல் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் செய்யாது. ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் டெல்டா பகுதியில் இந்த காவிரி தண்ணீர் குறிப்பிட்ட அளவு திறக்காதனால இன்றைக்கி இருக்கிற விவசாயம் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே அறிவித்து இன்றைக்கி தஞ்சாவூரில் எங்கள் மாநில தலைவர் நயினார் அவர்களும் பொன்னார் அவர்களும் கலந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்ட நிகழ்ச்சி இன்றைக்கி தஞ்சாவூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. பை திஸ் டைம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு தொடர்ந்து என்ன மக்கள் மத்தியில் வருது அப்படின்னா, மத்திய அரசு, அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழக நலனுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மேகதாது அணை குறித்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்து ஏன் இவங்க சொல்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை மக்கள் மத்தியில். இதில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எனக்கு ஒரு 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 விதமான அனுமானம் உண்டு தலைநகரத்தில் என்ன மாதிரி ஒரு யோசனை இருக்குன்னு. இந்த நதிநீர் பங்கீட்டு விஷயத்தில் நிறைய இடர்பாடுகள் நமக்கு நீதிமன்றத்தையும் தழுவி நிறைய நிற்கிது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு கன்சென்ஸை எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு சிந்தனை இப்போ தலைமையில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த நதிநீர் பங்களிப்பில் இப்போ என்வரான்மெண்ட்டு, நதிநீர் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்வியூவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் சிந்தனையில் இருக்குது. செயலுக்கு வரல, சிந்தனையில் இருக்குது. எந்த மாதிரி சிந்தனையில் இருக்குன்னா, இந்த இது நதிநீர் இணைப்புங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ நதிநீர் பங்கீடில் எஸ்பெஷலி காவிரிக்கும் பிரச்சனையில் தொடர்ந்து காவிரினால் தமிழனுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு இடர்பாடு வருஷம் இந்த மாதிரி சம்மர் டேஸில் வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்கும்போது திறந்து விடுறாங்க, தண்ணி இல்லைன்னா தனக்கு சேமித்து வச்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ குறுவை சாகுபடிக்கு தேவையோ அந்த பர்டிகுலர் அளவு, நிர்ணயிக்கப்பட்ட அளவு, நீதிமன்றம் என்னத்தை நிர்ணயித்தாங்களோ அந்த அளவு பங்களிப்பு நமக்கு பண்ணுறதில்லைங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். இதுக்கு எல்லாருமே நம்ம தமிழராக பிறந்த நம்ம எல்லாருமே போராடணும். இதில் கட்சி வேறுபாடெல்லாம் இதில் தேவையில்லை. ஏன்னா இதில் விவசாயிகளோட பிரச்சனை இது, விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை இது. விவசாயிகள் பிரச்சனையை நம்ம அது வியாபார பிரச்சனையை ஒதுக்க முடியாது. விவசாயிகள் நமக்காண்டி அந்த உணவை உருவாக்கலைன்னா நமக்கெல்லாமே பசி பிரச்சனை வந்துடும். அதனால் இதில் கர்நாடக அரசு அரசியலை தாண்டி ஒரு பார்வையை எடுக்கணுங்கிறது தான் என்னோட அரசியல் விருப்பம். ஏன்னா கர்நாடக அரசோ தமிழக அரசோ இது வெறும் அரசியலுக்காக வேண்டி பயன்படுத்தாமல், போகிறேன் வரேன் பார்க்குறேன் சிரிக்கிறேன் கை கொடுக்குறேன் மீட்டிங் வைக்கிறோம் பேசிட்டோம் செஞ்சிட்டோம் இது மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய தடவை கேட்டு நமக்கு பிடிச்சி போச்சு.
இப்போ இம்மிடியேட்டாக என்ன பண்ணுன்னா 2 சீஃப் மினிஸ்டரும், தமிழக சீஃப் மினிஸ்டரும் கர்நாடக சீஃப் மினிஸ்டரும் பாரத பிரதமரை சந்தித்து இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். நான் ஒரு ஆலோசகராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆலோசகராக இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, 2 ஸ்டேட் எஸ்பெஷலி நம்மளோட முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் 2 பேரும் பாரத பிரதமரை சந்தித்து அதுக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் எல்லாம் கூட்டி சந்தித்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து இதை சமுதாய பார்வையாக இருக்கணுமே ஒழிய அரசியல் பார்வையாக இருக்கக்கூடாது. எனக்கு விஜய் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை இது வரைக்கும் அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த காவிரி இஷ்யூவில் கூட ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அவர் எடுப்பார்னு நான் நம்புகிறேன். அது காலம்தான் சொல்லும். இப்போ கர்நாடகாவுக்கு சமீபத்தில் அவர் செல்லவிருந்ததா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது. அதன் பிறகு வந்து இல்லை இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்நாடக முதல்வரே வந்து சொல்லியிருந்தார். ஒருவேளை அங்கே சென்றிருந்தால் என்ன மாதிரியான சுமூகமான முடிவு எட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரியா இருந்திருக்கும்? இல்லை அதில் வேற பிரச்சனை என்னன்னா, இங்கே வந்து காங்கிரஸோட பங்களிப்பு இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு. விஜயோட அரசாங்கத்துக்கு காங்கிரஸோட பங்களிப்பு இருக்குது. அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது கர்நாடகாவில். இந்த காங்கிரஸ் வெர்சஸ் காங்கிரஸ்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ போய் அவங்க தண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா இங்கே இருக்க காங்கிரஸ்காரங்க வந்து சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். காங்கிரஸ்காரங்களோட சூழ்ச்சியே எப்போதுமே எப்படின்னா, பிரிவினைவாதத்தில் தான் சந்தோஷப்படுற ஒரு அரசியல் கட்சி அது. அதனால தான் பாகிஸ்தான் நிகழ்வில் கூட ஒரு பிரிவினை எடுத்துகிட்டு வந்த சூழலில் உருவாக்கினாங்க. காங்கிரஸ் எப்போதுமே டிவைடிங் பாலிசி வச்சுருப்பாங்க. அவங்களோட குணமே இதுதான். அதனால தான் பாருங்கள், இது எப்போது தீர்த்திருக்க வேண்டிய விஷயம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் ஈஸியாக தீர்த்திருக்கலாம். காவிரிக்காண்டி அந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களே போய் போராட்டம்லாம் நடத்தினார் சினிமாக்காரங்க. இங்கே அவர் வந்து கலைஞர் அவர்கள் மெரினா பீச்சில் படுத்திருந்து உண்ணாவிரதம்லாம் இருந்தார். எப்போது தீர்த்திருக்க வேண்டிய விஷயம் இன்ன வரைக்கும் தீர்க்காமல் திருப்பி அது கோர்ட்டு பெறாக்கட்டியில் போய் நின்றுட்டு அந்த கோர்ட்டு கொடுக்குற டைரக்ஷனையும் முடிவெடுக்காமல் இருக்குது. காரணமே என்னென்னா, ஒன்று போதுமான தண்ணி அங்கே இல்லை. தண்ணி அதிகப்படும் போது திறந்து விட்றாங்க, ஈஸியாக திறந்து விட்றாங்க, நல்லா ஆறாக பெருக்கெடுக்க விட்றாங்க. தண்ணி இல்லைங்கும் போது தனக்கு ஒரு சேஃப்டி மெக்கானிசம் எடுக்கிறாங்க. அந்த சேஃப்டி மெக்கானிசத்தில் தான் 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கணும்னு ஒரு சூழல் இருக்குது. அந்த பங்கு பிரிச்சுக்கக்கூடிய குவான்டிட்டியை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத ஒரு சின்ன விகழ்ப்பாக இருக்குது கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட. அது தொடர்ந்து இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த படம் கூட இவரோட ஜனநாயகம் படத்தை கூட வேண்டான்னு மூடி வச்சுருக்காங்க. அப்போ இவங்களே அரசியலாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஜனநாயக படத்துக்கும் காவேரி வாட்டருக்கும் என்ன பிரச்சனை? ஜனநாயக படத்தை கூட திரையரங்கில் வெளியிட வேண்டாம், திரையரங்கத்தில் ஒளிபரப்ப வேண்டாம்னு சொல்கிறதோட பர்பஸ் என்ன? அதுலேருந்தே தெரியுதுல, இதில் வெறும் அரசியல் தான் நிறையா பண்ணுறாங்க. அங்கே ஓட்டு வங்கிக்க வேண்டிய எஸ்பெஷலி ஃபார்மரோட கம்ப்ளீட் சப்போர்ட்டும் அவங்களோட வாக்கு விகிதாச்சாரம் குறையக்கூடாதுங்கிறதுக்கு தொடர்ந்து இது ஒரு பண்ணுறாங்க. இதில் நிச்சயமாக பாரத பிரதமர் வெகு விரைவில் தலையிட்டு இதுக்கு ஒரு நேர்மையான ஒரு முடிவு எடுத்து கொடுப்பாருங்கிறது தான் எனக்கு அவரை பார்த்த வரைக்கும். அவரோட அரசியல் அனுபவத்தில் நான் அவரை பார்க்குற விதத்தில் அவர் இது ரொம்ப நாளைக்கு இது காலம் தள்ள மாட்டார். சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவார். ஏன்னா அது குறித்து தான் நானும் கேட்கலான்னு வந்து கரெக்டாக நீங்களும் அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டீங்க. காங்கிரஸ் மீது வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. காங்கிரஸ் நினச்சிருந்தா எப்போவே தீர்த்து வச்சிருக்கலாம், அவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனை நீட்டிக்கிட்டே வந்துட்டாங்கன்னு சொல்லி. உங்கள் வாதத்தின்படி அவங்க தான் அந்த பிரச்சனையை வந்து முடிக்காமல் இருக்காங்க அப்படின்னும் போது மத்திய அரசில் இப்போ பாஜக தானே இருக்குது. அப்போது உங்கள் அரசு நினச்சா வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? இதில் 2 பொருள் இருக்குமா. ஒன்று தண்ணி இருப்பு. தண்ணீரோட இருப்பு என்னவோ அதை வச்சு தான் எந்த முடிவும் எடுக்க முடியும். தண்ணீர் வந்து இயற்கை கொடுக்கறது, உற்பத்தி பண்ணுறது கிடையாது. தண்ணீர் வந்து இயற்கையோட வஸ்து. தண்ணீர் இயற்கையில் கிடைக்கும் போது பங்களிக்கிறதுல திறந்து விடுறதுல அவங்க கவலைப்படுறதே இல்லை. குறையும் போது தான் இப்போ பிரச்சனை. நம்மளோட ஒரே சின்ன சிக்கல் எங்கன்னா, காவிரி நதிநீர் நிலைப்பாடில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்ததுல மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அளவு கொடுக்காம நிர்கதியாக நம்மளை தமிழன் ஆக்குறது தான் இப்போ பிரச்சனை. அந்த நிர்கதி போக்குக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அது எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே லோக்கலில் எந்த அவர் தேவகோடா கட்சியாக கூட இருந்துட்டு போகுது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம டிபெண்ட்டு நீர் வந்து அந்த பூமியிலேருந்து இந்த பூமிக்கு வர்ற மாதிரி அமைப்பில் இருக்கும்போது நம்ம பூமிக்கு உரித்தானதை நம்ம ஆல்ரெடி ஒரு பாகுபாடு பிரித்து வச்சுருக்கோம். இவ்வளோ பங்களிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த பங்களிப்புக்கான முயற்சியை வந்து செய்யும்போது இதில் அரசியல் தலையீடு இல்லாம மட்டும் இருந்தோம்னா
நிச்சயமாக சொல்கிற மிகப்பெரிய வெற்றி. தமிழனும் அமைதியாக இருப்பாங்க, கர்நாடகாரங்களும் அமைதியாக இருப்பாங்க. இதில் வந்து சூழ்ச்சி தான் பிரச்சனையாக இருக்குது. ஆட்சியில் சூழ்ச்சி இருக்குது. சூழ்ச்சினால நமக்கு தண்ணியோட பங்களிப்பு கம்மியாக இருக்குது. இந்த இடம் தான் பிரச்சனையை ஒழிய, வாட்ரு நிறையா இருக்கும்போது எந்த பிரச்சனையை திறந்து விட்டுறாங்க. வாட்ரு கம்மியாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அதை நோக்கி தான் செயல்படணும். இதில் பாரத பிரதமர் நிச்சயமாக இதில் தலையிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் எடுப்பாருங்கிறது என்னோட நம்பிக்கை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடித் தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.